உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர அன்பர்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் வரார். வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி சுத்த திருக்கணிதப்படி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 9ஆம் இடத்துல குரு வருது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சிறப்பான ஒரு இடம். ஏன்னா அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு வருவது சிறப்பு. அதனால தான் 9 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ உங்கள் ராசியிலேருந்து ஒவ்வொரு வருஷம் மாறி 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 வந்த குரு இப்போ தான் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு வரும்போதெல்லாம் என்ன நடக்கும்னா, முதல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எல்லாருமே எதை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, வாய்ப்புகள் வேணும் சார் ஒன்று. ரெண்டாவது, வாய்ப்புகள் வந்தால் கூட அதை என்னால் அடைய முடியல, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பார். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அதனுடைய பார்வை உங்கள் ராசியில் விழும். அப்போ அந்த ராசியில் விழும்போது என்ன ஆகுதுன்னா, முக்கியமாக உங்களுடைய முடிவுகளில் ஒரு தெளிவு இருக்கும். மன ரீதியான ஒரு தெளிவு, உடல் ரீதியான ஒரு தெளிவு ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு மனுஷனுக்கு என்னென்னா, எப்போ கிளியராக ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்களோ அப்போ தான் ஜெயிக்க போகிறீங்க. அந்த டிசிஷன் மேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கட்டமாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அப்போ எதுலெல்லாம் டிசிஷன்? முதல்ல வேலை சம்பந்தமான விஷயத்தில். வேலையில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. வேலை இல்லாமல் சில பேருக்கு இருந்திருக்கும். சில பேர் வேலையை விட்டுட்டு வேலை தேடி இருப்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை தேடலாமா வேண்டாமான்ற ஒரு குழப்பத்திலேயே இருக்கீங்க. சில பேருக்கு வேலையில் இருந்துக்கிட்டே அடுத்த வேலைக்கு போனால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா, நம்ம இந்த ஏஜுக்கு அப்புறம் போக முடியுமா, இல்லை போனால் நல்லா சம்பளம் கொடுப்பாங்களா, நல்ல பதவி கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதெல்லாமே கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு வேலை ரெகுலராக இல்லை, சில பேருக்கு டெம்பரவரியாக இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போகுது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. தொழிலில் தான் சார் மாட்டிட்டேன், தொழிலில் தான் நஷ்டமாயிடுச்சு சார், பல கோடிக்கு லட்சத்தில் கடன் கட்டிட்டேன், வட்டி கட்டிட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் ஒரு லாபம் இருக்கும். அதன் மூலமாக உங்களுடைய கடனுடைய பிரச்சனை, அசல் தொகை கட்டி நீங்கள் வெளில வரக்கூடிய நேரமாக இருக்குது. சில பேர்லாம் டாக்குமெண்ட்லாம் பிளட்ஜ் பண்ணி, கார் எல்லாம் பிளட்ஜ் பண்ணி எல்லாம் போயிருக்கும். வீடை இழந்திருப்பீங்க, காரை இழந்திருப்பீங்க, இடத்த விற்றுருப்பீங்க. இது எல்லாமே பண்ணிட்டேன் சார், கடைசியாக தொழில் மட்டும் டெவலப் ஆகலை சார், இன்னும் கடன் பிரச்சனை தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கடன் அதிகமாக இருக்குது, என்கிட்ட இந்த பணமும் இல்லை, எந்த சொத்தும் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடனுடைய அளவு குறையும். எப்படி குறையும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வரும், தொழிலில் முன்னேற்றம் வரும், சில விஷயங்கள் செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும், இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு வேறு யார் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்பு வந்து தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த துலா ராசி என்பதை சந்திக்க போகிறீங்க. அதே போல் இந்த பாக்கியம் சொல்லும்போது முக்கியமாக படிப்பு. ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா, படிப்பு தான் ஆரம்ப வெற்றி. அப்போ நல்ல படிப்பு இருந்ததுன்னா என்ன ஆகும், பெரிய லெவலில் வெற்றி அடைய முடியும். அந்த 9ஆம் இடத்துல குரு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு நல்ல முயற்சியால் வெற்றி அடையக்கூடியவர்கள். அதே போல் அந்த படிப்பு நல்ல மார்க்காக மாறி ஒரு நல்ல இடத்துல படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெளியூர் போய் படிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் நல்ல இடத்துல படித்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கீங்க, இருந்து படித்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க, ஒரு டெம்பரரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்போ இந்தியா வரும்னு தெரியாமல் இருக்கீங்க, வீசா முடியக்கூடிய காலகட்டம்லாம் சில பேர்லாம் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அங்கே ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் கண்டிப்பாக. அதே போல் இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அங்கே நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க. முக்கியமாக அந்த துலா ராசி அப்படின்னா ஆஸ்திரேலியா, யூஎஸில் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வேலை இல்லாத நெருக்கடி, கம்பெனி மூடிட்டாங்க சார், இங்கே யூஎஸ் விசாலாம் ரெகுலேஷன்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு சார், ஆஸ்திரேலியாலாம் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது சார், விசா முடிய போகுது தான் சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவும் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் அந்த பாக்கியம் சொல்லும்போது திருமணம் சார்ந்த பாக்கியம்,
திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை துளாராசி என்பதுக்கு வரப்போகுது. அப்போ நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த குரு பார்வைப்பட்டவொன்னா ஒரு வரன் அமையும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். நிறைய துளாராசி என்பவர்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், தள்ளி போட்டே வந்தீங்க. அதனால தான் இப்போ லேட்டு. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு வரன் கிடச்சுன்னா அப்படியே உடனே கல்யாணம் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதே போல் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பேரை தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டிங்கன்னாவே பிரச்சனை வரும் துளாராசி என்பவர்களுக்கு. அந்த மாதிரி தள்ளி போட்டவங்களுக்குலாம் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் குழந்தைகளால் நிறைய மாற்றங்கள், நிறைய உங்களுக்கு வெகுமதிகள், உங்களுக்கு அவங்களால ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைங்க சில பேர் தப்பாக போய் அவங்க எதுலையா மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க, அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம். நிறைய துளாராசியில் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்க, 10th படிக்கிறவங்க, +2 படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஜெட்டுக்கு அடிமையாகி கடைசியில் அவங்க அதுலேருந்து வெளில வர முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மன மாற்றம் ஏற்படும். வேற ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய கவனம் திரும்பும், ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுவாங்க. அதே போல் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூர்வீகத்தில் ஒரு வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. மொத்தத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்றம், முன்னேற்றம், மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. துலாம் ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதி. 3க்கு 6க்குரிய குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் என்று பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமரப்போகிறார். இப்போ 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்வது வெற்றிகரமான சூழ்நிலையா அல்லது பதட்டமான சூழ்நிலையா அப்படிங்கிறதான் முதல் ஒரு கேள்வி. குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை. 9 குரு அமர்ந்தால் கோவில் கட்டி கொண்டாடலாம் என்பது அர்த்தம். 9ல் குரு அமர்ந்துட்டார்னா அந்த ஜாதகர் கோவில் வழிபாடை அதிகமாக பின்பற்றுவார் அல்லது கோவில் கட்டி கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடமாக தனுசு ராசியை வைக்காங்க. குரு பகவான் 9க்குரிய அதிபதியாக காலபுருஷன் ராசிக்கே வராரு. அப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வருவதுமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகிறது. கடந்த காலங்களில் நீ பல நாட்களாக யோசித்து செய்ய முடியாமல், செய்ய நினச்சாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், முயற்சி எடுத்து முட்டி பார்த்தே முடியலைங்கிற ஒரு கவலையும் வருத்தத்தோடு இருந்த நிலை மாறி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல மே மாதத்துக்கு மேலே அமர்வது மூலமாக உங்களுடைய முயற்சியில் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய முயற்சியின் மூலமாக பலவிதமான சாதனைகளை நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அவங்களுடைய அன்பு, ஆசீர்வாதம், அரவணைப்பு என்ற செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகளில் இளைய சகோதரிகள் உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்கள்லையுமே நான் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்று உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், உங்களுடைய சுப துக்க செயல்பாடுகளாக இருக்கட்டும், நான் இனிமே உனக்கு உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் குரு பகவான் கொடுக்க போகிறார். செல்வ வளம் அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ தைரியமும் மதிப்பும் கூடிட்டனால என்ன ஆகும், அங்கே மகிழ்ச்சி வந்துடும், அதிகார தோரணை வந்துடும். ஸோ நீங்கள் இன்னுமே உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அற்புதமாக வெளிக்கொண்டு வரார். விவசாயம் மற்றும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் இருக்கும். விவசாயத்திலே பார்த்திங்கன்னா கால்நடைகள் சேர்ந்து விவசாயம் பண்ணுறவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். இந்த கோழி, ஆடு, மாடு இந்த சம்மந்தப்பட்ட கால்நடைகள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் இவங்க அதிகமாக ஈடுபட்டாங்கன்னா நல்ல லாபங்கள் பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடும் உண்டு. அதுபோல் சொந்த தொழில் பண்ணியிருக்கோங்க, தொழிலில் ஒரே முடக்கமாகவே இருக்குது, என்ன முயற்சி எடுத்தாலும் யாரோ ஒரு இடத்துல போய் லாக் பண்ணி விட்றா,
ஏன்னா உங்களுக்கு வந்து கடந்த ஒரு வருட காலமாகவே உங்கள் ராசிக்கு 6க்குரிய அதிபதியான குரு பகவான் 8ல் அமர்ந்தார். அதனால் எட்டி பார்க்க காய் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பீங்க, ஆனால் கடைசியில் உங்களுக்கு கையில் ஒத்தரவாக இருந்திருக்காது. எல்லாத்தையும் முயற்சி எடுத்து முடிச்சுப்பீங்க, முயற்சியில் ஏதோ ஒரு விஷயத்தில் கடைசி என்ன பண்ணுவாங்க, இது இல்லைங்க சரியில்லைங்க நாளைக்கு இன்னொன்று செய்யுங்கன்றுவாங்க. ஸோ அதுந்தண்டி அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. கூடயே தான் இருந்திருப்பாங்க, உங்களுடைய செயல்பாடுகள்லாம் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நடக்க போகின்ற செயல்பாடுகளை பற்றி அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் முடிச்சு விட்டோன்னு என்ன பண்ணுவாங்க, தப்பு தவறுகளை குற்றம் சாட்டி உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து குருவின் பார்வை மூலமாக மாற்றம் ஏற்பட போகிறது. இப்போ யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி தேவையில்லா வார்த்தைகள் பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் தருகிறார். அதே போல் வேலைக்கு ஆள் இல்லைங்க, வேலைக்கு நான் கம்பெனி நடத்துகிறேன், எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை, வேலைக்கு ஆள் கிடச்சா நல்லாயிருக்கும், முயற்சி எவ்வளவோ எடுத்துகிட்டேன் வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உறுதியாக ஏற்படும். பொழுதுபோக்குக்கு நேரம் செலவழிக்க முடியல, பொழுதுபோக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ முன்னாடி சின்ன பிள்ளையில நான் பொழுதுபோக்குக்காக நேரம் செலவழித்தேன், இப்போ பொழுதுபோக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு பொழுதுபோக்குக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகின்றன. உங்களுடைய காலி மன இடங்களுக்குரிய விஷயங்கள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 1 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஒரு காலி மனை இடங்கள் 10 லட்சம் 20 லட்சத்துக்கு போகக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்க போகிறார். ரகசியம், ஒவ்வொருத்தவங்களுடைய ரகசியங்களையும் ரொம்ப அதிகமாக அறிஞ்சு அதற்கான சரியான பதிலடியை கொடுப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் அற்புதமாக அள்ளி வழங்குகிறார். குழந்தை பாக்கியம் கிடைச்சாலே போதும், புத்தி கூர்மையாயிரும், அதன் மூலமாக வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் உழுது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உழுது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உழுவுறதுங்கிறது மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் அதிகரிப்பதற்கான ஒரு ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக துலாம் ராசி என்பவர்கள் பெறப்போகிறார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்களில் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் நல்ல விதமான மாற்றங்களை மட்டுமே நீங்கள் அதிகமாக அணிவிக்க வேண்டும் என விருப்பப்பட்டால் மதுரை அருகில் இருக்கின்ற கள்ளழகரை போய் ஒரு முறையாவது பார்த்துவாங்க. அழகர் கோயிலுக்கு கட்டாயமாக ஒரு முறையாவது இந்த வருடத்தில் 2 முறை, அதாவது ஒரு முறை அல்லது 2 முறையாவது அழகர் கோயிலில் போய் மனசார மலையேறி போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்மளுடைய துலாம் ராசினர்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றார். ரொம்ப பெரிய ரிலீஃப் தான். ஏன்னா கிடைக்க வேண்டிய பணம் கை கிட்ட கிடைக்காம போயிடும். அவ்வளோ உறுதியா உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க, உங்களுக்கு கொடுத்துடுறோம், உங்களுக்கு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியாக அந்த வர வேண்டிய பணம் எல்லாமே பாத்தீங்கன்னா கை வரைக்கும் அடுத்து எட்டாத ஒரு கதையாக தான் இந்த அஷ்டமத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்திருப்பார். வருமானம் ரீதியாக இந்த காலகட்டம் 9ஆம் இடத்திற்கு பாக்கியத்துக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு வருமானங்களை கணக்கச்சிதமாக முடிச்சு கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பிளான் போட்டாலும் கண்டிப்பாக அது நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். எந்த நேரத்துல என்ன போய் கேட்டாலும் உங்களுக்கு கரெக்டா அது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த துலாம் ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லோரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே நண்பர்னு சொல்லியாச்சுன்னா என்ன, நண்பர்கள் எப்போதுமே எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஜாலியா ரொம்ப மகிழ்ச்சிகரமா எல்லாரிடத்துலயும் ஒருத்தர் சந்தோஷப்பட்டா அவங்களோட சந்தோஷமா பயணிப்பாங்க, ஒருத்தர் துக்கப்பட்டா கவலைப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்றது ஆறுதல் கூறி அவங்கள அந்த துக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வருபவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு
கேரக்டர் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மற்றவர்களை தட்டி கொடுத்து கொண்டு செல்பவர்கள் அந்த துலாம் ராசி என்பர்கள். வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சவங்க துலாம் ராசி என்பர்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும், எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறோம், அதெல்லாம் பெருசாவே தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசா இருக்கு, இந்த மாதிரியாக எல்லாம் பிரச்சனைகள் வருமா அப்படின்ற அளவுக்கு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து மிரண்டு போய் இருக்கிறாங்க இப்போ இந்த துலாம் ராசி என்பர்கள். அந்த அளவுக்கு அந்த பிரச்சனையினுடைய தீவிரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்கள், அடுத்து தன்னுடைய குழந்தைகள் ஒரு கெட்ட வழியில போறத கண் முன்னாடியே பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த திருமண உறவுல அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த ஒரு வருடமாக நிறைய பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த காலகட்டம் அவர்களிடம் இருந்து ஒரு நிவர்த்தியை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி ஒரு நிம்மதி பெருமூச்சு, நம்ம இந்த குழந்தை நல்லா வாழ்றதுக்கு தானே ஆசைப்பட்டோம், அது நடந்தா போதும், எனக்கு இந்த ஆயுசை இப்படியே முடிஞ்சுட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் சிக்கல்ல இருந்து வெளியில வரணும்ன்றது நித்தியப்படி ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த தெய்வமாவது என்னுடைய குழந்தையினுடைய பிரச்சனையை தீர்க்காதா அப்படின்ற கூடிய அளவிற்கு அந்த வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா பாக்கிய இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது உபஜய ஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்திற்குரியவர் உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், ஒரு வேலையில ஒரு மாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு புரிதல்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. சில உறவுகள்ல கொஞ்சம் பிரிவினைகளும் இருக்கு. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி இல்லையா நம்ம குரு பகவான், எந்த இடத்துல பிரிக்கணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பா பிரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு பயிற்சி, அதாவது அந்த பிரியறதுனால அந்த துலாம் ராசி நபருக்கு நிறைய ஒரு நன்மைகள் வருதுன்னா அதுதான் அந்த பாக்கிய குரு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு செய்ய போறாரு. அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை உறுதியாக 100% கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த பாக்கிய குருவாகப்பட்டவர் ஒரு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக உயர் பதவிகள், யாராவது பதவி ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கல, எங்களுக்கு பெண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கு, ஒரு 3 வருடமாக எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அதற்குண்டான உயர்வுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு கடன்கள் வச்சிருக்கிறீங்க, அடுத்து அந்த கடன்கள் மூலமாக கரெக்டான ஒரு தொழிலா செய்ய முடியல, இப்போ சப்ளையருக்கு உங்களால பொருட்களை வாங்க முடியாது, அடுத்து பாத்தீங்கன்னா அது கரெக்டான டயத்துல உங்களுக்கு டெலிவரியும் பண்ண முடியாது, இந்த மாதிரியான சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொழிலை ஒரு நல்ல மேம்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் ஒரு நல்ல அதிகப்படியான ஒரு நன்மைகளை தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய ராசியவே அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய சுய மரியாதை இந்த இடத்துல காக்கப்படும். சுயமரியாதை கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தன்மானத்தை இழந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நம்மளால வளர்ந்தவங்க அவங்க 4 பேர், ஆனா அந்த 4 பேராலேயே நாங்க அவமதிக்கப்பட்டோம், அசிங்கப்படுத்தப்பட்டோம், வீட்டுல இருந்து வெளியில தள்ளப்பட்டோம், இப்படி எல்லாம்
அந்த சுயமரியாதையை இழந்து தவித்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக தான் இருக்க போகுது. உங்களுடைய சுயமரியாதை காக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இழந்த நகைகள் அடமானம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த நகைகள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். இழந்த அந்த அடமானம் வைத்த அந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம், இல்ல உங்களுக்குன்னு ஒரு புதிதாக ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த நன்மைகளை தேடி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருட காலகட்டத்துல உங்களுடைய வேலையில அதிகப்படியான முன்னேற்றங்கள் இருக்கு. ஆனாலும் அந்த வேலை பளுன்றது அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல நீங்க பதவி உயர்வு, அடுத்து இன்கிரிமெண்ட், வருமான உயர்வு எல்லாத்தையுமே நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அங்க வேலை பளுன்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் செஞ்ச வேலையை விட இப்ப செய்யக்கூடிய வேலை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப ஹெல்த்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள். அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதின்னு சொன்னாலே போறோம், ரொம்ப ஒரு பிரில்லியண்டா எல்லா இடத்துலயுமே ரொம்ப அதிகப்படியான ஒரு நுணுக்கத்தோடு செயல்படுபவர்கள். அந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்த தீராத வியாதிகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். சாதாரண மூட்டு வலி தேய்மானம், அடுத்து மூட்டு தேய்மானம், அடுத்து பாத்தீங்கன்னா சதை பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அடுத்து உங்களுக்கு அந்த ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாமே மெயின் ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தீராத வியாதிகள் இருந்தும் தீராத கடனில் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்டா இருக்கும். ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா கடந்த திருமணம் ஆகி 2 வருடம் ஆச்சு குழந்தை பிறப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புக்கான முழு ஒரு ஆயத்த பணிகளும் என்னென்னலாம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். இல்ல இயற்கையாகவே குழந்தை உருவாகக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரி எல்லாம் குழந்தை சம்பந்தமான வளர்ச்சிகளுக்கு அதிகப்படியான ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏற்கனவே குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு படிப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது.